அண்ட் வெல்கம் டு அரசியல் பீட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா சார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வரதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பரப்புரையில் இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பதவி வந்து கிடைக்குது, முதலமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்னும் போது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது என்ன தப்பா? அது வந்து நம்ம பாரம்பரியமாக பண்ணுறது தானே, அது எப்படி வந்து நீங்க இப்படி பேசலாம் அப்படின்றாரு. துணை முதலமைச்சர் வேற திரும்ப திரும்ப அவரை போட்டு அடிச்சுட்டே இருக்கதே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இல்லை, எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து தேர்தலை விட்டுட்டாரு. தேர்தலை விட்டுட்டு இப்போ ஆமாம், இவர் திமுக இளைஞரணி செயலாளர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது சொல்லி திமுக தலைவரை விட்டுட்டாரு, முதலமைச்சருடைய பிரச்சாரத்தை விட்டாரு, அதுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன, இவரோட வந்து ஸ்பேரிங் போட்டுட்ருக்காரு. அதுலேயும் எப்படின்னா ரொம்ப தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பேசுகிறாரு. அப்படி பேசும்போது இவர் சும்மாவே எப்படா எலெக்ஷன் வரும்னு தான் காத்துட்டு இருப்பார். 2019 தேர்தலாகட்டும், 21, 24 எல்லாத்துலேயும் வந்து அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் வந்து ஹிட் அடிச்சிடுது. இப்படியான சூழலில் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிரச்சாரம் எல்லா பக்கமும் ஹிட்டு. மக்களோட மக்களாக அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட வந்து ரொம்ப இயல்பாக அவருடைய பிரச்சார முறை இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சொற்களை அவர் பயன்படுத்தும் போது அவர் இன்னும் எடப்பாடிக்கு இருக்க கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் அவர் வாங்கி விட்டு தான் வராரு. முதலையாவது வந்து ஒரு வீடியோ காமிச்சிட்டு இருந்தாரு, காலில் விழுகிற இந்த பக்கம் இருந்து எடுத்த ஃபோட்டோ காமிச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஆங்கிள் இருந்து எடுத்த ஃபோட்டோ. அதுலேயும் கேட்குறாரு, இது கார்பெட்டுன்னு நினச்சிடாதீங்க, இது பழனிசாமி, நீங்கள் பாட்டு ஏதோ ஒயிட்டா கார்பெட் வச்சுருக்கீங்க, பழனிசாமி தான் இப்படி பொழந்து கிடக்கிறாருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டி அது இப்படிலாம் பேசும்போது தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரோஷம் வருது. உடனே வந்து தான் செய்தது தவறா அப்படின்னு வந்து அப்படி கோபமாக கேட்குறாரு. அதாவது காலில் விழுகக்கூடாதா அப்படின்னு. காலில் விழுகலாம், யார் காலில் விழுகணும்? சசிகலா நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு தங்கச்சி எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், 3 மாதத்துக்கு இளையவங்க அந்த அம்மா. அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி பெரியவங்க காலில் விழுந்தாலும், பெரியவங்களாம் எப்படி பெரியவங்க புரியல. சசிகலாவே வந்து ஜெயிலுக்கு போனோடனே சிஎம் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்காரின்னு சொன்னவர் இவரு. நீ யாரு? அம்மாவுக்கு வீட்டில் வேலைக்காரி, 30 வருஷமா வேலைக்காரியா இருந்தவ அப்படின்னு சொல்லி பேசினவர் எடப்பாடி பழனிசாமி. சேர்த்துக்கலையே வந்தவங்கள. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் சேர்த்துக்கல, முடிச்சு விட்டாரு. ஆனா இப்போ சொல்றாரு பெரியவங்க காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது தவறா அப்படின்னு. எப்படி வாங்கினீங்க? அது சம்பவம் நடந்தது என்ன? நீ ஏலம் எடுத்த கூவத்தூர்ல ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் பணம் தரேன்னு சொல்லி நீங்க நடந்த சம்பவங்களை உள்ள இருந்து வெளியே சொல்லிட்டாங்க. உள்ள என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சு, அநியாயம் நடந்துச்சு, கேவலமான விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத வந்து உள்ள இருந்த ஆட்கள் பூரா வெளியே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி யாருன்னு சேலம் மாவட்டத்தை தாண்டி யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு வந்து அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. திமுகவுக்கும் கிட்டத்தட்ட 89 எம்எல்ஏக்கள் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் வித்தியாசத்தில் ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ வெற்றி எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருந்தாங்க தான் நினச்சிருந்தோம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் வாக்களித்ததோ ஜெயலலிதாவுக்கு, ஆனால் வந்ததோ எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏலம் எடுத்து வந்தார். இவர் வந்த முறை தான் வந்து மோசமான முறை. அதுதான் நம்ம வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது. இப்போ துணை முதலமைச்சர் கேள்வி கேட்குறாருன்னா என்ன கேட்குறாரு? நீ ஏலம் எடுத்து தானே வந்தீங்க, ஏலம் எடுத்து அதை வந்து ஏலத்துக்கு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதுக்காக சசிகலா காலில் தொப்புக்கட்டின்னு விழுந்தீங்க, நீங்கள் டேபிள்களில் வருவி தருவீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உண்மை தானே, அது நடக்காத சம்பவத்தை சொல்லிட்டாங்களா? கேட்டால் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்க, ஆசீர்வாதம் வாங்கினா அந்த மரியாதை இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டு 2வது மாதமே வந்து நீ யாருன்னு கேட்டீங்க, நீங்கள் தினகரன் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டீங்க, எல்லாமே பண்ணீங்க. அப்புறம் ஓபிஎஸ் இப்போ திமுக வந்துட்டார். அவருக்கு எல்லாத்துக்கும் துரோகம் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது இதை அரசியல் ரீதியாக ஒரு பொது வழியில் கேட்டால் நீ தான் வந்து அன்னைக்கே செத்துருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லி நீ பேசுகிற. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சாது. அப்படி பார்த்தா ஒரு கொலைகேஸில் வந்து ஒருத்தர் தப்பிச்சு போகிறாரு. இதே பழனிசாமி மேலே தான் பங்காளிகளை கொலை செய்ததாக ஒரு வழக்கு பதியப்பட்டு அன்றைக்கு வந்து முடித்து வைக்கப்படுகிறது. அன்றைக்கு வந்து அமைச்சர்கள் சிலராக வந்து முடிச்சு வைக்கப்படுது. அப்படி இந்த கேஸ் ஒழுங்காக நடத்தி ஒழுங்காக வழக்கு போட்டு உள்ளே போட்டிருந்தேன்னா இன்னும் மரண தண்டனை கைதியாக உள்ளே போயிருந்திருப்பார். என்ன இது வந்து வரலாறு, நான் வந்து மறைக்கலாம் கிடையாது. திமுக அமைப்பு செயலாளர் எனக்கு கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு பங்காளிகளை வந்து கடற்படையால் கொலை செய்த வழக்கில் வந்து தேடப்பட்டவர். தேடப்பட்டு அதுக்கப்புறம் சமரசம் செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து அப்படியே கைவிடப்பட்டது. அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி இருந்த காலத்தில் இருந்தனால தான் வந்து விசாரணை வந்து அப்படி கைவிடப்பட்டது. அதில் தப்பிச்சது வந்தனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கொடநாடு கொலைகேஸ் வரைக்கும் வந்து மாட்டியிருக்காரு. இன்றைக்கி ஒரு கொலையில் முடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த கொடநாடில் இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள் வந்து உயிரோடு வந்திருப்பாங்க. என்ன இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் வந்து இப்படி இந்த பேச்சு பேசுகிறாரு. ஒரு மனிதரை பார்த்து, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை பார்த்து வந்து நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்க? நீங்கள் அப்புறம் உங்களை வந்து கார்பெட்டு தான் கூப்பிட முடியும்.
தரை விரிப்பை விட மோசமான ஒரு இது விஷயமாக தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை. அப்போ அமலப்படுத்தி தான் ஆகணும். உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு. அப்பவே போயிருக்கு வேணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. தெரியுதா யாருன்னு தெரியுதா? அது கார்பெட் இல்ல, ஒரு ஆள் படுத்திருக்காரு. தெரியுதா யாருன்னு? அவர் சொல்ற மாதிரி இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. டெல்லிக்கு அது சங்கி கூட்டத்துக்கு காலில் விழுற அனுபவம், பதவிக்காக காலில் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் நான் சொன்னேன். நாம எல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? டேபிள பார்த்தா உட்காந்து படிப்போம், புக்கு வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரியா பயன்படுத்துவோம். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, டேபிள் பார்த்தா உள்ள பூந்து போயிடுவாரு, தவழ்ந்து. இதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில பேசிட்டாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு. என் பேரை சொல்லியே சொல்றாரு, என் உயிரை வாங்குறான் உதயநிதி அப்படின்ட்டாரு. இப்ப பேசியிருக்காரு, எனக்கு அவர் உயிரை வாங்குற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஆயுளோட உடல் நலத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய ஒரே ஆசை தான், நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கும் அதிமுகவுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப பேசியிருக்கிறாரு, பெண்ணமா பேசியிருக்கிறாரு, உதயநிதி நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ட்டாரு. அதாவது ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் அவர் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் காலை வாரி விட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவரோட காலு, இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரையும் கழட்டி விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்க வேண்டும் இப்ப தொங்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டை மீண்டும் அதிமுக அடிமை கூட்டத்தை நுழைய விட்டோம்னா டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணி தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறாங்க. அதனால நம்முடைய தலைவர் திரும்ப சொல்றோம், என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். இது சுயமரியாதை மண். நீங்க மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தான் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சரா உட்காருவாரு. மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. அதை செஞ்சு காட்ட வேண்டிய தேர்தல் வர 23ஆம் தேதி. அதே மாதிரி இப்போ திமுக இளைஞரணி செயலாளரை இவர் ஒருமையில பேசுறதும் சரியா பண்பா சரியா பேசாம இருக்கிறது ஒரு பக்கம், அதே மாதிரி கலைஞர் அவர்களை பத்தியுமே இவர் பேசுறதும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம தலைமை எப்பயும் போல இவங்களை யாருமே கண்டுக்காம அவங்களுடைய வேலையை பாக்குறது மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில ஊடகங்கள்ல அவர் அம்பலப்பட்டு இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப திமுக அமைதியான இல்லை, திமுகக்கான பதில சொல்லுவது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு இது இவங்களுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய பழக்கம் மட்டும் கிடையாது, ஜெயலலிதாவுடைய குற்றச்சாட்டும் அப்படிதான். ஜெயலலிதா அபாண்டமான குற்றச்சாட்டு சொன்னதுங்க. திருவாரூர்ல கலைஞர் சென்னைக்கு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தார்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னது தான் ஜெயலலிதா. அந்த பொய்க்காக தான் ஊதுவத்தி உருட்டினாங்க அந்த அம்மா. கலைஞர் எங்கே போறாரு? திருவாரூர்லேருந்து போனது கோவைக்கு போறாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போறாரு. அன்னைக்கு சூழ்நிலைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போகக்கூடிய வசதி உள்ள குடும்பமாக தான் கலைஞருடைய குடும்பம் இருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் தான் போய் வசனம் எழுதுறதுக்கு போறாரு. ரயிலில் ஏறி போனது வேற ஒரு பகுதிக்கு, தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதிக்கு போறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, சென்னைக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த பொய்யை இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து திரும்ப பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா அங்கேயே ஸ்டக்காகி நிற்கணும். ஆனால் மக்கள் மத்தியில் மக்களுக்கு தெரியும் கலைஞருடைய பணி எவ்வளவு பணி. 24 வயசுல சொந்தமாக கார் வாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கலைஞர் இருந்தாருங்க. 24 வயசுல ஒருத்தர் கதைவசனம் எழுதி சம்பாதித்து அதன் மூலமாக சொந்தமாக கார் வாங்கி தன்னுடைய தலைவனுக்கே கார் கிடையாது, அன்றைக்கி அண்ணாவுக்கு கார் கிடையாது, கலைஞருடைய கார் இருந்துச்சு. அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு கலைஞருடைய வாழ்க்கையில் சாதாரணமாக அவர் அரசியலில் வெற்றி தொழில்களை கண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய திறமைக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது. பொருளாதார ரீதியாக மிக இளமையான வயதிலே அதாவது சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவர் 20 வயசு கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையின் காரணமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் ஈட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் விமர்சனம் பண்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அதே மாதிரி வாஜ்பாயிட்ட கலைஞர் கூட்டணி வச்சிருந்தான்னு பேசுறாங்க. வாஜ்பாயிட்ட கூட்டணி வச்சிருந்தாங்க, அன்னைக்கு என்ன இருந்துச்சு? காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. யாரும் எந்த அரசியல் கட்சியும் அவர்களுடைய கொள்கையை இந்த அரசியல் மீது திணிக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொது வேலை திட்டத்தை வெளிப்படையாக வைக்கணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்ட பாஜக அவர்களுடைய எந்த இதுவும் முன்வைக்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும், நாங்கள் எங்களை முன்வைக்க மாட்டோம்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி தான் அந்த பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கி இயங்குச்சு. அப்போ எல்லோருடைய இதுக்கு கைப்பிடியை கலைஞர் வச்சுருந்தார். இவர் சொல்கிற மாதிரிலாம் அமித்ஷா வீட்டுக்கு ஓடி போயிட்டு வரும்போது மூஞ்சியில் கட்சி மோமுடி திருடைய மாதிரி வெளியில் வந்தவர்கள்லாம் கலைஞர் கிடையாது. இவங்களுடைய வேலையெல்லாம் பார்க்காமலே தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் பேச பேச
திமுகவை அரசியல் ரீதியாக விமர்சிக்க முடியாமல் திமுகவினுடைய 5 ஆண்டு ஆட்சியில் வந்து என்ன தப்பு நடந்துச்சு, குற்றச்சாட்டு நடந்துச்சு. நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 100,000 சம்பவம் இருக்கும். இந்த சாத்தான்குளம் சம்பவமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் சம்பவமாக இருக்கட்டும், பொள்ளாச்சியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எத்தனை விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்களை பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சி காலத்தை இந்த 5 ஆண்டு கால ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் என்ன குறையை கண்டுபிடிச்சாரு, என்ன விமர்சனம் பண்ணுறாருன்னு ஏதாவது இருக்குதா? எதுவும் கிடையாது. அல்லது அவராவது நல்லது பண்ணியிருக்காரா? நான் வந்து நல்லது பண்ணேன், நான் வந்து அடுத்து வந்து நல்லது பண்ண போகிறேன், என் ஆட்சியில் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது வக்கு இருக்கா? அப்படி இருந்தால் அதை சொல்லுவாங்களே. அதான் எதுவும் கிடையாது. நீங்கள் அதுவும் கிடையாது இதுவும் கிடையாதுங்கும் போது தேவையில்லாமல் துணை முதலமைச்சரை பற்றி பேசுவது, இறந்து போன முன்னாள் முதலமைச்சரை வந்து பேசுவது, அதே மாதிரி முதலமைச்சருடைய பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கருத்து கண்டென்ட் இல்லை உங்கள்கிட்ட. அப்போ எதுவுமே இல்லாமல் வந்து உங்களுடைய வந்து வைத்தறிச்சல் மட்டும்தான் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியில் தெரியுது. வெறும் சவுண்டை மட்டும் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி சாத்தான்குளம் சம்பவத்தில் இப்போ தான் அதுக்கான தீர்ப்பு வந்ததையும் நம்ம பார்த்தோம். அதில் ஈடுபட்ட 9 போலீஸுக்குமே வந்து மரண தண்டனை வந்து சொல்லியிருக்காங்க. இது சில இடங்களில் விவாதத்துக்குள்ளே இருக்குது, தண்டனைன்றது சரியா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் கோர்ட்டு தரப்பில் வந்து சொல்லப்படுறது என்னவா இருக்குது அப்படின்னா, எப்படி பார்த்தாலுமே மரண தண்டனை தாண்டி உங்களுக்கு குறைவான தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதுக்கு தான் இவ்வளோ நாள் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை, இதுக்கான சரியான தண்டனை இதுவாக தான் இருக்குது அப்படின்ட்டு நீதிபதி அவர்கள் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. அதிமுக வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னும் போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூச்சு திணறல் காரணமாக தான் இவங்க 2 பேருமே இறந்தாங்க அப்படின்ட்டு அவரே வந்து பொதுவெளியில் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது அதிமுகவை நம்பினா என்ன நடக்குங்கிறத அந்த மரண குற்றவாளிகளுக்கு இப்போ உணர்ந்துருப்பாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி நம்ம காப்பாற்றிடுவார்னு சொல்லி. நடந்தது என்ன, ஒரு ஈகோ கிளாஸு. நீங்கள் ஒரு மொபைல் கடையில் போய் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட சொல்கிறீங்க, மறுக்கிறாரு அவர், வேலை இல்லை அப்புறம் வரலாம் அப்புறம் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. அந்த ஈகோவை வந்து எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் வந்து இவங்க கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேங்கிற பேரில் வந்து மிக கொடூரமாக அடிக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மிக மோசமாக நடந்துக்கிறாங்க. நடந்ததுக்கு பிறகு சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கிறதுக்கு வந்து பெண் மருத்துவரை வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குற சொல்லி மிரட்டி கையெழுத்து போட வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு மருத்துவரை மிரட்டி கையெழுத்து போட வச்சு அதன் மூலமாக சிறையில் அடைக்கிறாங்க. சிறைக்குள்ளே வந்து இறந்து போயிடுறாங்க ரத்தப்போக்கால். இறந்து போனவங்க வந்து மூச்சுத்திறனால் இறந்து போனாங்கன்னு சொல்லி போலீஸ் துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பப்ளிக்காக அறிவிக்கிறாரு. இவ்வளோ நடக்குது. அதுக்கு பிறகு வந்து திமுக பிரச்சனை கையில் எடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்து வெளியில் வந்து அம்பலமாகுது. அதுவும் ஒரு பெண் காவலர் வந்து சாட்சி சொல்ல வராங்க தைரியமாக, எதிர்கட்சி நமக்கு பின்னாடி இருக்குது, மக்கள் நமக்கு பின்னாடி இருக்காங்க தைரியத்தில். அந்த காவலர்களுக்கு எதிராக தன்னுடைய ஸ்டேஷனில் வேலை பார்த்த தன்னோட ஒன்றாக பழகிய அத்தனை பேருக்கு எதிராக ஒரு பெண் காவலர் வந்து சாட்சி சொல்ல வராங்க. அந்த சாட்சி தான் இன்றைக்கி வந்து இந்த 9 பேத்துக்கான மரண தண்டனை கொடுத்துருக்கு. எனக்கு வந்து மரண தண்டனை மீதான கலைஞருக்கு என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் எனக்கு. ஆனாலும் கூட இந்த விவகாரத்தில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றத்துக்கு இதுக்கு மேலே என்ன யோசிக்க முடியும்? அப்பாவிகளை, அதாவது எந்த விதமான மோட்டிவுமே இல்லாமல் வெறும் ஈகோக்கு சொந்த மன இதுக்காக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் வச்சு நீங்கள் இப்படி கொடுமை பண்ணிங்கன்னா என்னவாக முடியும்? ஒரு நீதிபதி என்ன முடிவு எடுப்பாருங்கிறதுக்கான இந்திய சட்டம் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை இப்போ அதிமுக வரவேற்கிறாங்க எல்லாம் சரி. ஆனால் அன்றைக்கு அதிமுக என்ன பண்ணாங்க? இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க. சாதாரண மூச்சு திணறலாக தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு பண்ண கொடுமையை நம்ம தொலைக்காட்சியில் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க. அப்பாவையும் மகனையும் ஒரே லாக்கப்பில் வைத்து அப்பாவையும் மகனும் அவ்வளோ கொடூரம் பண்ணாங்க. அந்த கொடூரத்தின் காரணமாக தான் உயிரிழந்தாங்க. அப்போ வந்து அதை விசாரித்த நீதிபதிக்கு தண்டனை இதுக்கு இதை விட என்ன தண்டனை கொடுக்குறது? இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனாலும் கூட இந்த தண்டனை கொடுத்தாதான் அடுத்து அவர்கள் எந்த சட்டத்தை பயன்படுத்தி ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியவே வர முடியாதோ அதை வந்து நீதிபதி செஞ்சுருக்காரு. எவ்வளோதான் இவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போனாலும் சரி, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் சரி, குறைந்தபட்சம் வந்து 30 ஆண்டுகளுக்கு வெளியில் வர முடியாத அளவுக்கான ஒரு தீர்ப்பை தான் அவர் கொடுத்துருக்காரு. இவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றாங்களான்னு தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் அவங்க வந்து குற்றவாளிகள் 30 ஆண்டுகளுக்கு வெளியில் வர முடியாது. இனிமேல் அவர் வாழ்க்கை சிறையில் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேசணும், கோயம்புத்தூர் மதுரைக்கெலாம் வந்து மெட்ரோ வந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சார்பாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அங்கே போதுமான வசதிகள் வந்து அதுக்கு சரியாக இல்லை, மக்கள் தொகையும் வந்து குறைவாக இருக்குன்ட்டு. ஆனால் நார்த்லலாம் வந்து ஒரு நாளைக்கு 80 பேர் வந்து ட்ராவல் பண்ணுற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய சிஎம் வந்து பட்னாவிஸ் அவர்கள் அங்கே போயிட்டு பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
எம்எல்ஏ அந்த பாஜக எம்எல்ஏ வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க மெட்ரோ வந்து நான் கொண்டு வரேன். ஓ இதானா, அப்ப மெட்ரோக்கு இதுதானா, அப்போ வந்து இவ்வளவு நாள் நீங்க சொன்ன அந்த ரூல்ஸ் புரோட்டோகால்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, இப்போ எம்எல்ஏ கொண்டு வந்துட்டா எங்களுக்கு மெட்ரோ வந்துருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர் பேசுனது. ஃபட்னாவிஸ் இந்த மதுரைக்கு வந்தோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமா, மீனாட்சி கும்பிட்டோமா போனோமான்னு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்த வேலையை பார்த்துட்டு போகணும், தேவையில்லாமல் இதுக்கு பேசணும். நம்மளே வந்து நாங்கள் கடுப்பில் இருக்கோம். மதுரைக்கும் கோவைக்கும் வந்து மெட்ரோவை மறுத்துருக்காங்க. மறுத்துட்டு இப்போ வந்து இவருக்கு ஓட்டு போட்டால் வந்து மெட்ரோ வந்துடும்னா இவருக்கு ஓட்டு போட்டால் ஜனத்தொகை கூடிடுமா? பேராசிரியர் ராமசீனிவாசன் என்ன இதில் இருக்கார், மக்கள் செல்வாக்கு இருக்குது அவருக்கு. அவர் முதல்ல டெபாசிட் வாங்குவார, அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கனால ஏதோ வாக்குகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி அவருக்குலாம் எந்த செல்வாக்கும் கிடையாது. இதில் ஃபட்னாவிஸ் வந்து பேசுகிறாரு, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரைக்கு வந்து ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா வந்து மெட்ரோ வந்துடும் அப்படின்னா இது வந்து தமிழர்களை சீண்டி பார்க்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே வந்து சிபிஎஸ்சியில் மும்மொழி கட்டாயம் சொல்லி தர்மேந்திர பிரதான் வந்து முதலமைச்சரோட சண்டை போட்டுருக்காரு. அதாவது சிபிஎஸ்சியில் கண்டிப்பாக மும்மொழியை அமல்படுத்துறதுன்னு சொல்லி கொண்டு வரது இருக்கு இல்லையா, இது ஏற்றுக்கவே முடியாது. அடுத்தடுத்த கட்டமாக நோக்கி நகர்வார்கள். இந்த மாதிரி கொண்டு வரும்போது மாநில அரசு கல்வியிலையும் வந்து உள்ள வருவாங்க. தமிழ்நாடு வந்து விலக்கு வாங்கியிருக்கு, அந்த விலக்கு வாங்கினதுலேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவர்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்கிறது? இந்தியை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வருவதில் காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்ததை விட பாஜகக்காரர்களுக்கு அதிக வெறியோடு இருக்காங்கங்கிறது வந்து தெரிய வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபட்னாவிஸ் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து கோபத்தை தான் கொடுக்கும். குறிப்பாக மதுரை, கோவை போன்ற பகுதியில் மக்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து எதிர்த்து வாக்களித்தா அது வந்து உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எவ்வளோ எகத்தானது, மிரட்டல், கிட்டத்தட்ட மிரட்டல் தாங்க. சார் பார்த்தீங்கன்னா அவர் மகாராஷ்டிராவுடைய சிஎம், அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்படி பேசுறது வந்து எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அதில் குறிப்பாக தமிழ்நாடு வந்து நாங்கள் தான் வளர்ச்சி அடைந்த மாநிலம் மகாராஷ்டிரா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வந்து அதாவது விரைவாக வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலமும் கிராஜுவலாக வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலமாக இது இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மும்பை வந்து எல்லா நிறுவனங்களுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இந்தியாவுக்கு இருக்கிற காரணம் வந்து எல்லா நிறுவனங்களுடைய ஹெட் ஆஃபீஸை வந்து மும்பையில் வச்சுருக்கோம். வர்த்தக தலைநகராக இருக்கிறனால அவங்க பேங்க் அக்கௌண்ட் அங்கே இருக்கும். ஸோ இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு 5 நிறுவனத்தினுடைய 5 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மும்பையில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வர்த்தகத்தினுடைய எல்லா மதிப்பும் வந்து மும்பைக்கு தான் போய் மகாராஷ்டிராவுடைய கணக்கில் தான் வரும். அப்படி தான் மகாராஷ்டிரா முன்னிலைக்கே தவிர பெரிய அளவில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாடு அளவுக்கு ஒரு மாநிலமாக அது கிடையாதுங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து சூரத்தை நம்ம பீட் பண்ணுறோம். குஜராத்தை தாண்டுறோங்கிறப்போ இந்தியாவுக்கே சேலையும் சுடிதாரும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தை நம்ம வந்து பீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தியில் சிறப்பாக இருக்கிறோங்கிறது முக்கியமான கருத்து. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதுலேயும் சொல்கிறார் தமிழ்நாடு வந்து அதிக கடன் உள்ள மாநிலமாக இருக்குன்னு சொல்லி. இவரே சொல்லியிருக்காரு, மகாராஷ்டிராவுடைய கடனை பற்றி பேசும்போது கடனை பற்றி பேசாதீங்க, வளர்ச்சியை பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் இதே ஃபட்னாவிஸ். தமிழ்நாடை வந்து நம்ம வரம்புக்கு உட்பட்டு கடன் வாங்கியிருக்கும் போது கூட தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்கிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுவும் ஃபட்னாவிஸே சொல்கிறார் பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய அபத்தம். அதான் சொன்னேன் இல்லை, மதுரைக்கு வந்தம்மா நீ வந்து கறி சாப்பிட மாட்டேன், அதனால் மீனாட்சியை மட்டும் கும்பிட்டு கிளம்புற வழியை பார்க்கணும், அதை விட்டு தேவையெல்லாம் பேசக்கூடாது. சார் இவங்கள வந்து மகாராஷ்டிரா சிஎம் கூட்டிகிட்டு வந்து பரப்புரை பண்ணுறாங்க, அட்டை போர்டு வச்சுட்டுலாம் வந்து பரப்புரை பண்ணுறதை பார்க்க பரிதாபமாக இருக்குங்க. அட்டை கத்தின்னு அப்போவே சொல்லியிருந்தாரு. இல்லை பரிதாபமாக இருக்குது. எனக்கு என்னென்னா அவங்களும் எவ்வளோ நாள் தான் பொறுத்திருப்பாங்க. அனுமதி வாங்குறாருங்கிறாங்க. கேட்டால் நான் 3 மணி நேரம் கேட்டேன், 1 மணி நேரம் தான் தரேங்கிறாங்கன்னு. சென்னையில் ஒரு இடத்துல 3 மணி நேரம் பாண்டி பஜாரில் பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? டி நகரில் சென்னையினுடைய பயங்கரமாக கூட்டம் வரக்கூடிய பகுதி டி நகர், புரசைவாக்கம், இந்த மாதிரி பகுதிகளில் கடும் கூட்டம் வரக்கூடிய அங்கே தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அது 3 மணி நேரம் பண்ணுவேன். தரலைன்னா நான் வரமாட்டேன். இவருக்கு வரக்கூடாது, அதையுமே ஆன்லைன்ல பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதையும் பண்ணாலே இன்னைக்கு இப்போ என்னன்னா ஒரு ஆன்லைன்லயாவது வீடியோ டெய்லி காலையில் போய் வந்து ஒரு ஸ்க்ரீனை வச்சு அந்தந்த ஏரியாவில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கிங்க. அந்தந்த ஏரியாவில் ஸ்க்ரீனை வச்சு தியாகராய வாக்காளர் பெருமக்களே, நான் வந்து வர முடியாத சூழல் ஏற்பட்டதுனால நான் இந்த வீட்டிலேருந்தே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க, பண்ணுங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா பொம்மை செஞ்சு வைக்கிறாங்க. அவரை மாதிரியே ஒரு பொம்மையை வச்சு திருவெரும்பூர் வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா சங்கடமே பண்ணல, வெக்கப்படாமல் அந்த பொம்மையை நிப்பாட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அரசியலில் இதையும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுங்களேன். தமிழ்நாடு அரசியல் பல்வேறு வித்தியாசமான களங்களை கண்டிருக்கு. இந்த முறை வந்து இப்படி ஒரு கட்சி வந்து இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க.
சார், தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களும் சரி, மக்களவை உறுப்பினர்களும் சரி, 130 மக்களவை உறுப்பினர்களும் 63 மாநிலவை உறுப்பினர்களுமே இணைந்து சொல்லி கூட அதை வந்து 2 அவையிலுமே வந்து நிராகரித்து தான் வச்சுருக்காங்க. இத்தனை எம்பிக்கள் வந்து ஒன்றாக இணைந்து இவருக்கு பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு கொண்டு வந்து கூட அதை வந்து அப்படியே அமைதியாக விட்டுருங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷாவும் மோடியும் வந்து நகர்ந்து போகிறது வந்து இதை விட ஒரு திமிர்த்தனமோ இல்லாட்டி அந்த கிட்ட ஒரு பதவி இருக்குது, நான் சொன்னாதான் எல்லாமே அப்படின்ற அந்த துணியும் தான் இதை வந்து காட்டுது. இவரை கஷ்டப்பட்டு அமித்ஷாவினுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் தான் அவர் ஞானேஷ்குமார். இப்போ அவரை வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த விதிமுறையை மாற்றி என்னென்னமோ பண்ணி தான் வந்து கொண்டாந்துருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு மோஷன் கொண்டாந்து நீங்கள் வந்து முடிச்சு விட்டீங்கன்னா எப்படி அது? ஆனால் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதில் நடந்த குளறுபடிகள், அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்கும்பொழுது அவர் சொன்ன அந்த சின்ன பிள்ளைத்தனமான பதில்கள், இதெல்லாம் தானே இதுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்குது. அதாவது எப்படி வந்து இடியை கையில் எடுத்திருக்காங்களோ, இன்கம் டேக்ஸை கையில் எடுத்திருக்காங்களோ, சிபிஐ கையில் எடுத்திருக்காங்களோ, அதே மாதிரி இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தையும் கையில் எடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த தேர்தலை வந்து நாம் வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவோம். நம்மளுடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் இத்தனை பூத்துகள்லையும் 3 மடங்கு ஏஜென்ட்டுகளை வச்சுருக்கோம். அப்போ அவர்களுடைய கண்காணிப்பு, அதுக்கு போக பெட்டிக்கு வந்து சிசிடிவி கேமராவோட கண்காணிப்பு, ஒரு சின்ன ஒரு வண்டு பறந்தால் கூட வந்து உஷாராகி உடனே வந்து கண்காணிக்கக்கூடிய அளவில் வந்து அவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறனால தான் இங்கே அவர்களுடைய பித்தலாட்டங்கள் நடைபெறல. குறிப்பாக பர்கலா பிரசாத், நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அவர் சொல்லியிருந்தார், நைட்டு 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்து 17 லட்சம் வாக்குகள் வந்து பதியப்பட்டிருந்தது. ஆந்திராவுடைய தேர்தலே வந்து ஒரு மோசடியான தேர்தலாக தான் இருந்திருக்குது அப்படிங்கிற செய்தி வருது. இப்படி இதெல்லாம் வரும்பொழுது தான் திமுக வந்து இன்னும் கூடுதலாக வந்து எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு வாக்களிக்கிறது, வாக்களித்த பெட்டியில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே சரி பார்க்குறது எல்லாமே வந்து நடந்துக்குவாங்க. ஸோ அதனால் இங்கே பண்ண முடியாது. ஆனாலும் கூட இந்த மோசடிகளை இந்தியா முழுவதும் செய்ய முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இப்போ ஆந்திரா தேர்தல் மீது வந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரே இரவு 12 மணிலேருந்து விடிய காலையில் 4 மணி வரைக்கும் வந்து வாக்குகள் வந்து 17 லட்சம் வாக்குகள் செலுத்தப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது ஒன்று இருக்குது. சொல்லக்கூடிய ஆளுடைய இது இருக்குது. அவர் வந்து இந்தியாவினுடைய நிதியமைச்சருடைய கணவர், அவரே குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த தேர்தல் முறையவே வந்து ஒரு கையில் எடுத்துட்டாங்க தான் சொல்ல முடியும். அதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆளாக தான் வந்து தேர்தல் ஆணையர் இருக்கார். ஸோ அதனால் அவரை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லை வரைக்கும் இவங்க போவாங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து இருமுனை கூறு கொண்ட கத்தி, ஏன்னா மல்டி ஏஜ் ஸ்வாடு, எப்படி இருந்தாலும் உங்களையும் பாதிக்கும் ஒரு நாள். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உருப்படியான விஷயத்தில் இந்த தேர்தல் அமைப்பு முறை தான் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை. எல்லோருக்குமே இந்திய குடிமகன் இருந்தால், பணக்காரன் ஏழை எதுவாக இருந்தாலும் ஒரே உரிமை வந்து ஓட்டு உரிமை மட்டும்தான் இருக்குது. சமமான உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ அந்த உரிமையை வந்து நீங்கள் கேலி கூத்தாக மாற்றினீங்கன்னா இப்போ நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு வந்து இதை விட மோசமாக நடக்கும். அதுதான் உண்மை. அதனால் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. மிக மிக மோசமாக அவங்களுக்கு நடக்கும்போது தான் அவர்களுக்கு அறிவு வரும். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.